விசாரணைக்கு வந்த பொழுது நாங்கள் திரு ரவுண்டானாக்கு எதிர்த்தாப்புல வந்திருக்காரு, ரவுண்டானாக்கு எதிர்த்தாப்புல இருக்கு, ஆனால் அப்படி வராமல் சுற்றிட்டு வந்து 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. நீங்கள் இதில் இன்னும் கூட்டம் சேர வந்துட்டாருங்கிறப்போ நீங்கள் போய் முன்னாடி பிளான் பண்ண இடத்துல வேண்டாம், ஒரு 300 மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்தி பண்ணுங்க அப்படின்னு போலீஸ் ஆதவ் அர்ஜுனாவிடம் நேரடியாக சொன்னதாகவும் அவர் முடியாது என்று சொல்ல அவர்களை பின்தள்ளி பக்கத்தில் போக வேண்டிய, ஏன்னா மைக் செட்டப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு அவங்க எதிர்த்ததாக சொல்ல போலீஸ் நேற்றுக்கு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி ஆதவ் அர்ஜுனா இந்த வழக்கு அவங்க போட்டது தாவேகாலிருந்து பொதுச் செயலாளர் என்ற முறையில் புஷி ஆனந்த், கரூர் உள் மாவட்ட செயலாளர், அதுக்கப்புறம் திரு கொள்கை பரப்பு செயலாளர்னு சொல்லிட்டு இவர் 4 பேர்ல போட்டிருக்காங்க. அண்ட் அதர்ஸ்னு ஒரு வார்த்தையை விட்டு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ விஜயை அந்த அதர்ஸில் எப்போ வேணால் விஜயை சேர்க்க முடியும். ஏற்கனவே புஷ்பா வழக்கில் இவர் கைது செய்யப்பட்டு ஆந்திராவில் அதுக்கப்புறம் 2 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுத்து தான் அவர் வெளியில் வர முடிஞ்சுது. ஸோ இப்போ விஜய் மீதும் தாக்குதல் செய்யப்படுமா என்ற பயம் இருக்கிறது. ஆனால் இந்த ஜென்சியை வச்சு கிளர்ச்சி நடக்கும் அப்படின்னு இந்த ஆட்சியே மாற்றுமா அப்படின்னு இவர் மாத்திரம்தான் பேசலை. இதற்கு முன்னால் திருமா பேசியிருக்கார், பார்லிமெண்ட்லேயே வைகோ பேசியிருக்கிறார், ராசா பேசியிருக்கிறார், அமைச்சர் வேலுவோ யாரோ பேசியிருக்காங்க, ராகுல் காந்தி பலமுறை பேசியிருக்கார். ஆனால் அதை மீறி இப்ப வழக்கு போட்டிருக்கோம்னா விஜய் கிட்டத்தட்ட 10 வருடமாக ராகுல் காந்தியோடு ஒரு நட்பில் இருக்கிறார். நேற்றைய தினம் முந்தானேத்திக்கு அவர் அந்த வீடியோ விடுவதற்கு முன்பு ஒரு 5 நிமிடம் நீங்கள் சொன்ன மாதிரி திரு அமித்ஷாவே ஃபோன் செய்து, இல்லை இதில் என்ன விஷயம் பார்ப்போம், உங்கள் பின்னால் இருப்போம், தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கும், நாங்கள் உங்கள் துணை நிற்போம், நீங்கள் ஒய் கேட்டகரி போலீஸ்லேருந்து நாங்களும் ரிப்போர்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்கார். அதன் பிறகு ராகுல் காந்தி 15 நிமிடம் இவரோடு ஃபோனில் பேசினார். இப்போ இவருடைய விஜயுடைய ஒரிஜினல் ப்ரோக்ராம் இந்த வாரம் கரூர் கிடையாது. திடீரென்று ஏன் மாற்றிக்கொண்டார்? திரு ஜோதிமணி கரூர் எம்பி அவர் தான் சொன்னாரா, நீங்கள் 30 விழான்னு போட்டாங்க, 2.5 லட்சம் 3 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்ன இடத்துல போட்ட 1 லட்சம் சேர் கூட ஃபில்லப் ஆகலை, நீங்கள் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டா ஒரு மிகப்பெரிய செட்பேக் இருக்கும் அப்படின்னு கொடுத்த ஒரு வலையில் இவர் சிக்கிக்கொண்டார். சார் இவங்களுக்கு ஜெயிக்க முடியலன்னா பி டீம் சொல்லுவாங்க. நிச்சயமாக ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் பிஜேபியுடைய நட்பையும் பார்ப்பார். ஏன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு அதானி மூலமாக ஒரு பெரும் நட்பு திமுகவிற்கும் அங்கே இருக்கிறது. அந்த நட்பைகளை ஏற்படுத்தி வைத்ததில் சபரீசனுக்கு மற்றும் இவருக்கும் ஆதவ் அர்ஜுனா இருந்திருப்பார். அதனால அங்கேயும் அவருக்கு இருக்கும். பட் இந்த விசிட்டோட மிக முக்கியமானது இவங்க விஜயை நோக்கி கைது, ஆதவ் அர்ஜுனா புஷி ஆனந்த் கைதுகளை தடுக்கணும். ஸோ வக்கீல்களை மீட் பண்ணுறது, அதை தாண்டி ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒய் பிரிவு பாதுகாப்பு அதிகாரியிடமிருந்து ரிப்போர்ட்டை கேட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா நேற்று மாலையே டெல்லிக்கு தனி விமானத்தில் சென்று விட்டார், அங்கு முக்கியமான தலைவர்களை சந்திப்பதற்காக அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த கரூர் சம்பவத்தில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு சார்? இல்லை, இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஆயுத பூஜைக்காக நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த ஆயுத பூஜைங்கிறது நம்மை வளர்ச்சி செய்யும் கடவுளுக்கும் தொழிற்கருவிகள் நண்பர்களுக்கும் வாழ்த்து சொல்வது, அவர்களுக்காக பிரார்த்திப்பது. ரியல் ஒன்னை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்கன்னு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நீங்கள் கேட்டதுக்கு வருவோம். சரி, அந்த சம்பவம் ஒரு மேன்மேட் டிசாஸ்டர், அதில் எந்த இதுவும் இல்லை. திட்டமிட்டு ஒரு தப்பில் விஜயும் சரியாக செஞ்சுருக்கணும். போலீஸ் தரப்பு இன்னும் எடுத்திருந்தால் இதில் பெருமளவில் தப்பு இது நடந்திருக்காமல் தடுத்திருக்கணும். ஆனால் நடந்து போச்சு. 41 பேர் வரைக்கும் இறந்திருக்கிறார்கள். இன்னும் சில பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை திமுக இவர்களுக்கு எதிராக எப்படி போன தேர்தலில் சாத்தான்குளம் இது பொள்ளாச்சி போன்ற சம்பவங்கள் மாதிரி இதை விஜய்க்கு எதிராக திருப்ப பார்த்தது. ஆனால் அண்ணாமலை போய் அங்கே விசாரிச்சுட்டு கொடுத்த பேட்டி, அதன் பிறகு இபிஎஸ் போன பிறகு இது திமுகவிற்கு எதிராகவே திரும்புகிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், முதல்ல பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கைதான பொழுதுதான் தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு திரு ஸ்டாலின் அவர்கள் வீடியோ போட்டார். இப்போ இதில் வதந்திகளை பரப்பாதீர்கள் அப்படின்னு ஒரு தனி வீடியோ போடும் அளவிற்கு இது திமுகவிற்கு எதிராகவே திரும்பும் சூழ்நிலை வந்துருச்சு. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திமுக
கூட்ட நெரிசலை சமாளிப்பதில் மிக 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 பின்தங்கி இருக்கிறது. சென்னையில் ஸ்டாலின் மற்றும் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு போனாங்க. பட் வந்த மக்கள் 15 லட்சம் பேர், வந்தவர்களில் 5 பேர் அங்கேயே இறந்தார்கள். 400 பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அதன் பேரில் ஒரு விசாரணை கமிஷனோ அல்லது யாராவது பொறுப்பேற்று சஸ்பெண்ட் கூட பண்ணலை. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் நிகழ்ச்சியில் நடந்து கொண்டதில் பல பெண்கள் மொலஸ்டேஷன் நடந்தது என்று ஆன்லைனில் பல சேனல்கள் போட்டாங்க. திரு ஸ்டாலினுடைய கன்வாய் கிட்டத்தட்ட ஈசிஆரில் 1/2 மணி நேரம், அதுக்கும் என்ன நடவடிக்கையும் எடுத்த மாதிரி இல்லை. அதே மாதிரி திரு விசிகாவுடைய கூட்டத்தில் நெரிசல்கள் வீடியோக்கள் இப்போ திருப்பி நேற்றைய தினம் எல்லோரும் திருப்பி ஷேர் பண்ணுறாங்க. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விஐபியை பார்க்கணும், பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுக்கணும் என்ற ஒரு கல்ச்சர் பரவலாக உள்ளது. அதில் விஜய்க்கு மிக அதிகம் உள்ளது அப்படிங்கிறது தெரியுங்கிறப்ப இந்த மாதிரி செக்யூரிட்டி லேப்ஸ் இருந்தது தவறு ஒன்று. இன்னொன்று, விஜயும் 3லேருந்து 10 மணிக்குன்னு பர்மிஷன் போலீஸ்கிட்ட வாங்கிட்டு, ஆனால் அவர்களுடைய ஐடி ஆங்கில் 12:30க்குன்னு போட்டால் மக்கள் 10 மணிலேருந்து வந்துட்டாங்க. ஸோ இதை தாண்டி நான் முன்னாடி எப்படி திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டாங்களோ அதே மாதிரி செந்தில் பாலாஜி நேற்றுக்கு 1 மணி நேரம் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ இதையெல்லாம் தாண்டி போலீஸ் சார்பாக அந்த வழக்கு அவங்க போட்டது தாவேகாலிருந்து பொதுச் செயலாளர் என்ற முறையில் புஷி ஆனந்த், கரூர் உள் மாவட்ட செயலாளர், அதுக்கப்புறம் திரு கொள்கை பரப்பு செயலாளர்னு சொல்லிட்டு இவர் 4 பேர் பேரில் போட்டிருக்காங்க. அண்ட் அதர்ஸ்னு ஒரு வார்த்தையை விட்டு வச்சிருக்காங்க. பட் முந்தா நேற்றுக்கு விசாரணைக்கு வந்த பொழுது நாங்கள் திரு ரவுண்டானாக்கு எதிர்த்தாப்புல வந்திருக்காரு, ரவுண்டானாக்கு எதிர்த்தாப்புல இருக்கு, ஆனால் அப்படி வராமல் சுற்றிட்டு வந்து 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. நீங்கள் இதில் இன்னும் கூட்டம் சேர வந்துட்டாருங்கிறப்போ நீங்கள் போய் முன்னாடி பிளான் பண்ண இடத்துல வேண்டாம், ஒரு 300 மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்தி பண்ணுங்க அப்படின்னு போலீஸ் ஆதவ் அர்ஜுனாவிடம் நேரடியாக சொன்னதாகவும் அவர் முடியாது என்று சொல்ல அவர்களை பின்தள்ளி பக்கத்தில் போக வேண்டிய, ஏன்னா மைக் செட்டப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு அவங்க எதிர்த்ததாக போலீஸ் வந்து நேற்றுக்கு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி ஆதவ் அர்ஜுனா ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் இது அந்த ஜென்சியை பற்றி போட்ட ட்வீட்டை எடுத்து அவர் பேரில் வழக்கு. ஸோ இப்போ விஜயை அந்த அதர்ஸில் எப்போ வேணால் விஜயை சேர்க்க முடியும். ஏற்கனவே புஷ்பா வழக்கில் இவர் கைது செய்யப்பட்டு ஆந்திராவில் அதுக்கப்புறம் 2 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுத்து தான் அவர் வெளியில் வர முடிஞ்சது. ஸோ இப்போ விஜய் மீதும் தாக்குதல் செய்யப்படுமா என்ற பயம் இருக்கிறது. ஆனால் இந்த ஜென்சியை வச்சு கிளர்ச்சி நடக்கும் அப்படின்னு இந்த ஆட்சியே மாற்றுமா அப்படின்னு இவர் மாத்திரம்தான் பேசல. இதற்கு முன்னால் திருமா பேசியிருக்கார், பார்லிமெண்ட்லேயே வைகோ பேசியிருக்கிறார், ராசா பேசியிருக்கிறார், அமைச்சர் வேலுவோ யாரோ பேசியிருக்காங்க, ராகுல் காந்தி பலமுறை பேசியிருக்கார். ஆனால் அதை மீறி இப்போ வழக்கு போட்டிருக்கோன்னா இன்னைக்கு என்ன சூழ்நிலை என்று சொன்னால், நம்ம போன வாரமே இதை பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன், விஜய் தனியாக நின்னால் ஒரு 15% ஓட்டு எளிதாக வரும். அவருக்கு எடுக்கப்பட்ட சர்வேக்களில் 20 கூட தாண்டுகிறது சில பகுதிகளில் அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க எடுத்ததும் காட்டியிருக்கு, துக்ளக் இதயா அவர்கள் எடுத்ததும் காட்டுது, இன்னொரு பக்கம் ஜேவிசி ஸ்ரீராம் எடுத்ததும் காட்டுது. சத்தியம் டிவியும் கிட்டத்தட்ட 100 தமிழக அசெம்பிளி தொகுதிக்கு அதிகமான இடங்களில் அதிமுக பிஜேபி லீட் பிட்வீன் திமுகவை விட 5லேருந்து 10% போயிடுச்சுன்னா அதை பிரேக் பண்ண முடியாது. விஜய் எடுப்பார் அப்படின்னு கணக்கு பண்ண நேரத்தில் விஜய் கிட்டத்தட்ட 10 வருடமாக ராகுல் காந்தியோடு ஒரு நட்பில் இருக்கிறார். நேற்றைய தினம் முந்தா நேற்றுக்கு அவர் அந்த வீடியோ விடுவதற்கு முன்பு ஒரு 5 நிமிடம் நீங்கள் சொன்ன மாதிரி திரு அமித்ஷாவே ஃபோன் செய்து, இல்லை இதில் என்ன விஷயம் பார்ப்போம், உங்கள் பின்னால் இருப்போம், தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கும், நாங்கள் உங்கள் துணை நிற்போம், நீங்கள் ஒய் கேட்டகரி போலீஸ்லேருந்து நாங்களும் ரிப்போர்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்கார். அதன் பிறகு ராகுல் காந்தி 15 நிமிடம் இவரோடு ஃபோனில் பேசினார். இப்போ இவருடைய விஜயுடைய ஒரிஜினல் ப்ரோக்ராம் இந்த வாரம் கரூர் கிடையாது. திடீரென்று ஏன் மாற்றிக்கொண்டார்? அதாவது கேரளா எலெக்ஷனில் விஜயோடு கூட்டணி சேர்ந்தால் 2லிருந்து 3% ஓட்டுக்கள் கேரளா காங்கிரஸுக்கு கிடைக்கும் என்று திரு ஜெயராம் ரமேஷும் கேசி வேணுகோபாலும் திட்டமிடுகிறார்கள். அவங்க 2 பேரும் ராகுல் காந்தியோடு தினமும் சந்திப்பவர்கள், பேசுபவர்கள். அவர்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, முன்னாள் தலைவர் அழகிரி போன்றவர்களும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இதில் இந்தியாவில் அப்பொழுது இல்லாமல் பெல்ஜியமில் இருந்த திரு ஜோதிமணி கரூர் எம்பி,
அவர் தான் சொன்னாராம், நீங்கள் முப்பெரும் விழான்னு போட்டாங்க, 2.5 லட்சம் 3 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்ன இடத்துல போட்ட 1 லட்சம் சேர் கூட ஃபில்லப் ஆகலை, நீங்கள் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டா ஒரு மிகப்பெரிய செட்பேக் இருக்கும் அப்படின்னு கொடுத்த ஒரு வலையில் இவர் வந்து சிக்கிக்கொண்டார். இன்னொன்று, அவர் பேச ஆரம்பித்து சில நிமிடங்களில் செருப்பு எரியப்பட்டது, அது திமுகவினர் செய்திருக்கலாம் என்ற செய்தி பரவத் தொடங்கிய பிறகுதான் ஸ்டாலின் வீடியோ போட்டார். நேற்றைக்கு செந்தில் பாலாஜியும் அதுக்கு வேறுமாறு மழுப்பல்கள் கொடுத்தார். ஸோ திமுக உள்ளிருந்து சில கலவரங்களை தூண்டியதா, அதாவது செந்தில் பாலாஜி எடுத்து பேசினா இங்கே ஆதரவு இருக்காது என்று காட்டும் அளவு இந்த மாதிரி திட்டமிட்டிருப்பாங்க. நான் நம்பலை, நிச்சயமாக நம்பலை. எதிர்க்கட்சி கூட்டம் கட்டினா காமராஜர் காலத்திலிருந்து திமுகவினர் மாட்டை அவிழ்த்து விடுவார்கள், இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் பலம் வந்த பிறகு சோடா பாட்டில் வீசுவது என்பது 1980கள் வரை உண்டு. ஸோ இதில் கலவரம் தூண்டுவதற்கு திமுக திட்டம், ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் இது விஜயுடைய சார்பாகவே பல வீடியோ கேமராக்கள் இருக்குது, அவங்கவுங்க ஃபோனில் எடுத்திருப்பாங்க, அத்தனை வீடியோக்களையும் எடுக்கணும். இதுக்கு நடுவில் அவசர கதியில் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் கமிட்டி வருது, அவங்க போய் சைட்டில் போய் விசாரிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து சாதாரணமாக நடக்காது. நீதிபதி யாரை கூப்பிட்டாலும் வருவாங்க, அவர்களுக்கு மாதம் பல லட்சம் ரூபாய் செலவில் அங்கே ஒரு வீடு, மெட்ராஸில் ஒரு வீடு, உதவியாளர்கள், காரு எல்லாமே கொடுத்து ஆனால் இவங்க போய் விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு பப்ளிக்கில் இப்போ சொன்ன ஒருவர் பார்த்தா அவர் திமுக பொறுப்பாளர் அப்படின்னு இப்போ தெரியுது. ஸோ இது எல்லாமே திட்டமிட்டு செயல்படுகிறதா? ஏன்னா அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் அந்த இவர் கோட்டூர் சண்முகம் என்ற ஒரு முக்கிய பிரமுகரோடு பேசியிருக்கிறார். அதன் பிறகு அவர் அமைச்சரோடு பேச 13 முறை அடுத்த 4 நாளில் அண்ணா பல்கலை உள்ள. ஸோ அந்த சாரு அந்த இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அழிக்கப்பட்டதாம். அதுபோல் இந்த வழக்கில் முக்கிய சாட்சிகளை அழிக்கிறதுக்கு போகிறாங்களா? இதை தாண்டி விஜய் ஆதவர்ஜி இப்பயும் புசி ஆனந்தையும் திரு நிர்மல்குமாரையும் கைது செய்ய தனிப்படை போட்டிருக்காங்கன்றாங்க. ஏன்னா இப்போ காங்கிரஸ் திமுக இது விஜய் கூட்டணியில் காங்கிரஸ் 90 சீட்டு வேணும், அப்போ தான் எங்களுக்கு ஒரு முதல் வந்த கட்சியோடு சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படி என்று டெல்லியில் கேட்கப்பட்டதாகவும் 60இல் இவர் நின்றதாகவும், சரி 2011 63 சீட்டு திமுக கொடுத்தாங்க, அதை விட அதிகமாக 65 70 என்ற நிலையில் நிற்கணும்னா நீங்கள் ஒரு பெரிய அளவில் கூட்டம் கூட்டி காட்டுங்க என்று சொல்லப்பட்டதால் தான் இவர் இந்த ஸ்கீமை போட்டார் என்றும் 65 செட்டில் ஆயிடுச்சு என்ற ஒரு செய்தி வருகிறது. உடனே திமுகவை பொறுத்த வரைக்கும் இது வாழ்வா சாவா என்ற பிரச்சனை. அவர்கள் பலமுறை காங்கிரஸை உடைச்சிருக்காங்க, காங்கிரஸை உடைச்சி தமிழ் மாநில காங்கிரஸ் வந்தது, தமிழ் மாநில காங்கிரஸை உடைச்சு ப. சிதம்பரம் கட்சி வந்தது, ப. சிதம்பரம் கட்சியில் ஜெயிச்ச எம்எல்ஏவான புரசை ரங்கநாதனை தன் கட்சியில் எடுத்துக்கொண்டவர்கள், சிபிஐ கட்சியை உடைச்சு பாண்டியன் கட்சியை கொண்டு வந்தார்கள். இது போல பலமுறை செய்துள்ளதால் இப்போ என்னெல்லாம் செய்தாலும் ஜெயிச்சாகணும் என்ற நிலையில் இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு நபர் லாட்ரி மார்ட்டின். அவர் திமுகவினுடைய அஃபிஷியலாக 509 கோடி தேர்தல் பத்திரம் கொடுத்திருக்கிறார். அதை தாண்டி மேலும் 3000 ஸ்வீட் பாக்ஸ்கள் கேஷாக கொடுத்தேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் லாட்டரி மீண்டும் தமிழ்நாட்டில் துவக்கப்படும், கேரளாவில் இருக்கு, இங்கே கிடையாதுங்க அப்படி என்று ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டு அது நிறைவேற்றப்படவில்லை. திரு பிடிஆர் இருந்த பொழுது லாட்டரி கொடுக்க தொடங்கலாம் என்று ஒரு செய்தி பரவலாக இருந்தது. ஆனால் வரவில்லை என்ற பொழுது கிட்டத்தட்ட 1.5 வருடத்திற்கு முன்பாகவே கோயம்புத்தூரில் ஒரு லயன்ஸ் கிளப் மீட்டிங்கில் மார்ட்டின், இந்த ஆட்சி எனக்கு எதுவும் செய்யவில்லை, நான் அவ்வளவு ரூபாய் செலவு செய்தும் என்று இதை தோற்கடிக்க நான் என்னவும் செய்வேன் என்று சொன்னதாக இருக்கிறது. அதன் பிறகு திருமதி டெய்சி மார்ட்டின், திரு ஆதவர்ஜனுடைய மனைவி பெயரில் கிட்டத்தட்ட 33 கம்பெனியில் டைரக்டராக மாற்றப்பட்டு இவர் அரசியலில் இறக்கப்படுகிறார். இவர் திமுகவில் எம்பி சீட் கேட்டப்ப இவர் ஒரு பக்கம் அங்கிள் உதயநிதிக்காக இருக்கட்டும், அங்கிள் சபரீசனுக்குமே நாளை எதிர்ப்பாக வளர்ந்து விடுவார், திமுகவையே உறிஞ்சி விடுவார் என சபரீசன் மறுக்க விசிகால போகிறார். விசிகா இவருக்காக ஒரு பொது தொகுதி கேட்டப்ப அதையும் கொடுக்கக்கூடாது என்று சபரீசன் இருக்க கடைசியாக விஜயிடம் வந்திருக்கிறார். விஜய் தன்னுடைய கிறிஸ்துவ இமேஜையும் ஒரு பக்கம் வச்சிட்ருக்கார். அவருடைய நிகழ்ச்சிகள் அனைத்துமே பல சர்ச்சுகளில் பெரிய ஸ்கிரீன் போட்டு ஒளிபரப்பப்படுகிறது. சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை பேசாமல் புதன் வியாழன் கிழமைகளில் ஃபேமிலிகளை கூப்பிட்டு நீங்கள் எல்லோரும் இந்த முறை விஜய்க்கு வாக்களிப்பதற்கு யோசிக்க வேண்டும், அது அந்த நேரத்தில் நாங்கள் சொல்கிறோம், இப்பொழுது எந்த சர்வே வந்து கேட்டாலும் உங்கள் குடும்பத்தினர் நீங்கள் அனைவரும் நாங்கள் விஜய்க்கு போடுவோம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்வதால் தான் இப்போ. ஆனால் அடுத்த தேர்தல் வரும் நேரத்தில் இந்த முறை பாஜக வர வேண்டாம், வரக்கூடாது என்றால் திமுக என்று சொல்லக்கூடும் என்கிறார்கள். ஸோ
இப்ப காங்கிரஸோடு விஜய் சேர்ந்து விட்டால், ஏன்னா இப்போ முந்தானேத்திக்கு ராகுல் காந்தி 15 நிமிடம் விஜயோடு போன்ல பேசியிருக்கார். ஸோ அந்த இப்பொழுது இவர் டெல்லிக்கு போயிருக்கிறது 2 விஷயம். ஒன்று வழக்குக்காக, ஏன்னா இப்ப கீழ்கோர்ட்ல நீதிபதியும் 2 தரப்புக்கும் சாதகமா பேசியிருக்கார். விஜய் வந்தால் கூட்டம் வரும்னு தெரியாதான்னு போலீஸுக்கும், நீங்க ஏன் ஒழுங்கா ஏற்பாடு பண்ணல அப்படின்னு 2 பக்கமும் பேசியிருக்கார். ஆனால் மேல ஹையர் கோர்ட்டுக்கு போக போக வரும் வழக்கறிஞர்கள் முகத்திற்கு ஃபேஸ் வேல்யூ உண்டு. ஸோ தேவைப்பட்டால் முகுல் ரோத்தகி போன்றவர்களை அழைப்பதற்கும் எல்லாத்துக்கும் டெல்லிக்கு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் மார்ட்டின் என்ன பண்ணியிருக்கார், தன்னுடைய மூத்த மகன் சார்லஸ் மார்ட்டினை பாண்டிச்சேரியில் ஒரு தனி கட்சி வச்சுக்கொண்டு பிஜேபியுடன் மிக நட்பில் இருக்கிறார். பிஜேபியுடன் சேர்ந்து கொண்டு அடுத்த முதலமைச்சர் பதவியே சார்லஸ் கேட்கிறார் என்பதாக ஒரு செய்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஸோ இப்போ இந்த நேரத்தில் டெல்லியில் ஆதவ் அர்ஜுனா கண்டிப்பாக ராகுல் காந்தியின் துணைவர்களை சந்திப்பார். ராகுல் காந்தி இப்போ தாய்லாந்தில் இருக்கார் நேற்று வரைன்னாங்க. எனவே பல மாற்றங்கள் வரும் என பயம் இருக்கிறது. இப்போ நீங்க ராகுல் காந்தியில் இருக்கக்கூடியவங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. ஆனால் இங்கே விடுதலை சிறுத்தை கட்சியுடைய திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய பிடியில் விஜய் சிக்கி விட்டார் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதாவது பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களை சந்திப்பதற்காகத்தான் விஜய் ஆதவ் அர்ஜுனாவை டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பல பொய் செய்திகளை திமுக என்னைக்குமே பரப்பிட்டு இருக்கோம். கமலஹாசன் வந்த பொழுது பல பேச்சுக்கள் நேற்றுக்கு தான் என்னுடைய ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்கேன். கமலஹாசன் பி டீம் என்று பேசப்பட்டவைகள் எல்லாம் இப்போ இதிலிருந்து யாரோ ஒருத்தர் ராசாவோ இல்லை இவர் பத்திரிகையாளர் இவர் சினிமா டைரக்டர் கருப்பழனியப்பன் சொல்லியிருப்பார், நான் விஜயை திட்டமாட்டேன், அவர் திமுகவின் சார்பாக வருங்கால ராஜ்யசபா எம்பின்னு. உடனே கமலஹாசனுடைய கட்சியைச் சேர்ந்த கவிஞர் ஸ்நேகன் கமலை இது இழிவுபடுத்துக்குதுன்னு பேசினாங்க. சார், இவங்களுக்கு ஜெயிக்க முடியலன்னா பி டீம் சொல்லுவாங்க. நிச்சயமாக ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் பிஜேபியுடைய நட்பையும் பார்ப்பார். ஏன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு அதானி மூலமாக ஒரு பெரும் நட்பு திமுகவிற்கும் அங்கு இருக்கிறது. அந்த நட்பைகளை ஏற்படுத்தி வைத்ததில் சபரீசனுக்கு மற்றும் இவருக்கும் ஆதவ் அர்ஜுனா இருந்திருப்பார். அதனால அங்கேயும் அவருக்கு இருக்கும். பட் இந்த விசிட்டோட மிக முக்கியமானது இவங்க விஜயை நோக்கி கைது, ஆதவ் அர்ஜுனா புசி ஆனந்த் கைதுகளை தடுக்கணும். ஸோ வக்கீல்களை மீட் பண்ணுறது, அதை தாண்டி கூட்டணி விஜய் இப்போ பிஜேபியோடையோ அதிமுகவுடையோ கூட்டணி சேர்ந்தால் அதிகபட்சம் 30-40 சீட்டு தான் அவருக்கு கொடுப்பார்கள். விஜய்க்காக சர்வே எடுத்த எல்லோரும் என்ன சொல்றாங்கன்னா, போய் மக்கள்கிட்ட நீங்க விஜய்க்கு போடுவீங்கன்னா மாற்றம் வேண்டும் போடுகிறேன், ஆனால் விஜய் விபிஎஸ் முதலமைச்சர் அல்லது ஸ்டாலின் முதலமைச்சர்னு கேட்டால் போட மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் இந்த ரெண்டும் வேண்டாங்கிறதுக்கு தான். அதாவது சர்ச்சுடைய லயோலா காலேஜுடைய ஒரிஜினல் திட்டம் விஜய் 2031க்கு கொண்டு வருவதுதான். ஆனால் அண்ணாமலை என்ற ஒரு தமிழருக்கு எதிரான திராவிட தமிழ் தேசிய சிந்தனைகளை மீறி தேசியத்தை போற்றி பிஜேபியை வளர்த்துட்டார். 2024 தேர்தலில் அதிமுக பிளஸ் திமுக 2 பேரும் சேர்ந்து வாங்கின ஓட்டு 45%. இதுவரை எம்ஜிஆர் பிரிந்த பிறகு 71லிருந்து 2024 வரைக்கும் 50% கீழே திமுக பிளஸ் அதிமுக வந்ததில்லை. ஸோ தேசியம் மீண்டும் தமிழகத்தில் வளர்கிறது என்ற நிலையில்தான் விஜயை அவசரமாக இறக்கியுள்ளார்கள். அதனால விஜய் முழுக்க ஒரு லயோலா காலேஜ் மற்றும் சில குழுக்களின் சார்பாக லாங் டர்ம் திமுக இதன் மேல் எடுபடாது என்ற நிலையில் இறக்கப்பட்டுள்ளார். நேற்றைக்கு வந்த இட்லி கடை கூட பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் இல்லை என்று வருகிறது. ஸோ சினிமா கவர்ச்சியில் புதிதாக எதுவும் செய்ய முடியாது, இருக்கிற ஜோசப் விஜய் தான் தங்களுடைய லாங் டர்ம் பெட் என்று பார்க்கிறார்கள். ஆனால் இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு பார்த்தா கிட்டத்தட்ட 2016 மாதிரி அமையக்கூடும். ஒரு கூட்டணி 140-145 சீட்டு, இன்னொரு கூட்டணி 90 நோக்கி இருக்கும். இன்றைய நிலையில் திமுகவிற்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி மனநிலை இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம், ஒரு விவசாயியே குண்டர் சட்டத்தில் கைது, இப்பொழுது இந்த கரூர், இந்த போன்ற விஷயங்கள் சென்ற முறை பொள்ளாச்சி போன்ற இது மாதிரியே மாறக்கூடும். அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியாக ஒரு 140 சீட்டும், 2வது இடத்தில் திமுக வராமல் அந்த இடத்தில் விஜய் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி வந்து விடுமோ என்ற பயம் வருவதால் விஜயை எப்படியெல்லாம் மடக்க வேண்டும் என திமுக செயல்படுகிறது. எனவே வழக்கறிஞர் கூட்டணி தேவை என்பதுதான் முக்கிய நோக்கம். பட் பாஜக ஆதரவு இல்லாமல் இதை செயல்படுத்த முடியாதுன்னா, அன்னைக்கு அண்ணாமலையும் இபிஎஸும் போய் பேசுகிற வரைக்கும் இது விஜய் மேல தவறு என்று பரப்பப்பட்டது. இன்று வரை திமுகவை சார்ந்த அனைத்து அண்டாக்கள்னு சொல்லுவீங்களா, ஊபிக்கள்னு சொல்லுவீங்களா, பத்திரிகைக்காரர்கள் எல்லோரும் பல
தவறான தகவல்களை பரப்பிட்டு இருக்காங்க. அவர்கள் பேரில் வழக்கு போடாமல் திமுக இதில் இன்னொன்று பார்த்தா விசிகாவை சேர்ந்த கடலூரை சேர்ந்தவர் ஒருவர் செந்தில் பாலாஜி காரணம் தற்கொலை பண்ணி கொண்டார். வேறொருவர் நாகப்பட்டினத்தில் இது விஜயை கைது செய்ய வேண்டும் என்ற திமுக போஸ்டர் ஒட்டுவதை எடுத்து தாவைக்காவினர் பரப்ப அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனால் இந்த கேஸ் இதில் 41 பேர் அன்னைக்கு இறந்ததை தாண்டி தமிழகத்தில் ஒரு பதட்ட சூழ்நிலை இருக்கிறது. கவர்னரும் ரிப்போர்ட் கேட்டிருக்கார், ஹோம் செக்ரட்டரியும் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. பல மாற்றங்கள் அடுத்த வாரம் வரும். பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.